Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 55 and 56 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல போற வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நம்ம பொருட்டோ வந்துகிட்டு சாஸ்கே வந்து ஒரு ஸ்டூடெண்டா ஏத்திருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொருட்டோ கடுமையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி என்ன வந்து ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெறி கொண்டு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷுரிகனை தூக்கி வீசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் சாஸ்கே எங்கடான்னு பார்த்தா கொனோஹமாரு வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் கொனோஹமாரு என்னன்னு கேட்பான். இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பொருட்டோ என்னோட ஸ்டூடெண்டா இருப்பான், அதை சொல்றதுக்காக தான் வந்தேங்கிற மாதிரி வந்து சாஸ்கே கேட்க, இவ்வளவு தூரம் அதுக்காக வரணுமாங்கிற மாதிரி தான் கொனோஹமாரு கேட்பான். அண்ட் எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது, நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கோங்க, அதையும் தாண்டி உங்க மேல வந்து அவன் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான், அதாவது சாஸ்கே சாஸ்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரிறான். அதனால நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும், நீங்க வந்து அவனை நல்லா பாத்துக்கோங்கிற மாதிரி தான் கொனோஹமாரு சொல்லுவான். அதையும் தாண்டி லார்ட் 7 மேல இருக்க அவனுக்கு நிறையவே வெறுப்பு இருக்கு. அதுக்கான காரணம் லார்ட் 7 வந்துட்டு பொருட்டோ வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்றாரு, ஒரு கெனினாட்ட ட்ரீட் பண்றாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் தான் பொருட்டோக்கு பிடிக்க மாட்டேது அப்படிங்கறத கொனோஹமாரு சொல்லிட்டு இருப்பான். இப்ப சாஸ்கே சொல்றது என்னன்னா, நான் வந்தது இன்னொரு மேட்டர் இருக்கும் அப்படிமா. ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி சாரதாவை வந்துகிட்டு நல்லாவே வந்து வளர்த்திருக்கானா, அதுக்காக வந்து கொனோஹமாரு கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு போவான். அண்ட் கொனோஹமாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு சாஸ்கே அண்ட் பொருட்டோ வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பொருட்டோ வந்து நருட்டோ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாஸ்கே பார்த்து கேட்பான். அண்ட் அதுக்கு சாஸ்கே சிம்பிளா நருட்டோ ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையோட முடிச்சிருவான். அதுக்கு பொருட்டோ, நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல, அவரோட வீக்னஸ் பத்தி சொல்லுங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆர்வமா கேட்பான். அண்ட் அதுக்கு சாஸ்கே வந்துட்டு அவனுக்கு வீக்னஸ் சொன்னா நிறையவே இருக்கு, பட் மெயினான வீக்னஸ் அப்படின்னா அவன் ஒரு விஷயத்துல இறங்கிட்டான் அப்படின்னா அதை கிவ் அப் பண்ண மாட்டான், என்ன நடந்தாலும் அதை வந்து நான் சாதிச்சே தீருவேன் அப்படின்னு இருப்பான். அதுதான் அவனோட வீக்னஸ் அப்படின்னு சொல்ல, எது இது வீக்னஸா, எனக்கு தெளிவா சொல்லுங்கிற மாதிரி தான் வந்துட்டு பொருட்டோ கேட்பான். கட் பண்ணிட்டு சாரதாவை காட்டுறாங்க. இந்த மாதிரி பொருட்டோ மட்டும் தான் புது புது ஜுட்ஸ் எல்லாம் கத்துக்குவானா, நானுமே கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வெறி கொண்டு ஈவா பே டீமை பார்க்க போவா. ஆனா அங்க போனா வந்து அவங்க கழுவி ஊத்துவானுங்க, நீ ஸ்பை வேலை தானே பார்க்க வந்திருக்க, நீ அதுக்கு வந்திருக்க, நீ இதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணங்களை சொல்லிட்டு இருப்பானுங்க. உடனே சாரதா நான் எதுக்காகவும் வரல அப்படின்றவும், அண்ட் டக்குனு ஈவா பே டீம் வந்துட்டு நான் கண்டிப்பா உங்களை தோக்கடிப்போம், நாங்க தோக்கவே மாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கு சாரதா, நானும் தான் தோக்க மாட்டேன், நான் உங்களை கண்டிப்பா டிஃபீட் பண்ணுவேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே சொல்லுவா. அண்ட் அதே டைம்ல சுமிரேவோட டீம் இருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்துட்டு இந்த சுனின் எக்ஸாம் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜாலியா பேசிட்டு இருந்தவங்க டக்குன்னு சுமிரே வந்துட்டு, நம்ம சாரதா கிட்ட இருக்க செரிங்கன் இருக்குல்ல, அது உண்மையாலே வேற லெவல்ல இருக்கும், அந்த செரிங்கனை நம்ம நேர்ல மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கெஞ்சுட்சுல மாட்டிக்கும், அப்படி மட்டும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நாமினோ வசாபியும் என்னமா சொல்ற, சுனின் எக்ஸாமே என்ன ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ எங்களை பயமுறுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுக்க, உடனே சிமிரேவும் வந்து நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேங்கிற மாதிரி இந்த இடத்துல சமாளிச்சு விட்டுருவா. கட் பண்ணிட்டு சிக்கடாயோட டீமை தான் காட்டுறாங்க. அண்ட் ஆக்சுவலா வந்துட்டு ஈனோஜின், சிக்கடாய் அண்ட் ஜோசோ 3 பேருமே வந்து டெமாரி கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட்டில் மாதிரியே இருக்கும். அந்த பேட்டில் 3 பேர் சேர்ந்து வந்து டெமாரி கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் கடைசியில வந்துகிட்டு கிட்டத்தட்ட டெமாரியை வின் பண்ணிடுறா. அவங்க 3 பேர் சேர்ந்துமே வந்து டெமாரியை பீட் பண்ண முடியல. ஏன்னா டெமாரி சொல்றது என்னன்னா, என் தம்பி காசேகாகி இருக்கான்ல, அவனோட ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட வந்து தட்டு எடுத்திருக்கான் ஒருத்தனை, அவன் கிட்டத்தட்ட கெனினா இருந்தாலும் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவனுமே வந்து சுனின் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறான் அப்படிங்கிற மேட்டரையும் வந்து டமாரி சொல்லுவா. கட் பண்ணிட்டு பொருட்டோவை காட்டுவானுங்க. அவன் ஷுரிகன் ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஒன்னும் இல்ல, மரத்தோட அதாவது சைடுல வந்துட்டு போர்டு இருக்கும், அதாவது டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை வந்து வளைச்சுக்கிட்டு தான் வந்து ஷுரிகனை வச்சு அடிக்க முடியும். சோ அந்த வகையில வந்து பொருட்டோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அவனால சுத்தமா முடியல, ஏன்னா வந்து ஷுரிகனை வந்து கரெக்டாவே அடிக்க முடியல. உடனே இந்த கேஜெட்டை பயன்படுத்தி பார்க்கறான். அண்ட் வந்து சூப்பராவே ஒர்க் ஆகுது. பட் என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருப்பான். அதே சமயத்துல ஒவ்வொரு டீமையும் காட்டுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிருக்காங்களோ. அதே சமயத்துல அவங்க சுனின் எக்ஸாமோட அந்த ஃபார்ம்ல வந்து கையெழுத்தும் போட்டு அதை வந்து அவங்க டீம் லீடர்ட்டையும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த வகையில இப்ப நம்ம டீம் 7ஓட டர்ன். ஆனா அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் சாரதா கிளம்புறா. அண்ட் போறப்ப வந்து சாரதா கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு தான் போறா. அண்ட் அதே சமயத்துல நம்ம பொருட்டோ வந்துடுறான். இந்த மாதிரி பொருட்டோ வந்ததுக்கு அப்புறம் சாரதா கேட்கறது என்னன்னா, நீ எங்க அப்பா கிட்ட என்னடா கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு பொருட்டோ, எங்க அப்பாவோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத உங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேருமே வெறியாடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட கேர்ள்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக அவங்க வந்து சுனின் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும், அதுக்காக அவங்க சைன் பண்ணணும். அதனால 2 பேருமே சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை காட்டுவாங்க. நானுமே சைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்துகிட்டு மிட்சுகி நின்னுட்டு இருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு கின்சுகி மோமோசிக்கி தான் காட்டுவாங்க. 2 பேருமே வந்து காகியோட பேலஸ்ல தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட கின்சுகி சொல்றது என்னன்னா, காகியோட எந்த ஒரு ஸ்க்ரோலுமே இப்ப இல்லையா, எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருச்சான். ஆனா அதே சமயத்துல மோமோசிக்கி வந்துட்டு ஒரோசிக்கியை பார்ப்பான். ஏன்னா ஒரோசிக்கியும் அங்கே தான் இருப்பான். ஒரோசிக்கியை பார்த்து
பார்த்து டேய் சக்கரா ஃப்ரூட் தேட சொன்னீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப என்னால அதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் உரோசுகி சொல்லுவான். உடனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் ஒன்று ஓபன் பண்ணுவான் மோமோசுகி. அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு அதாவது காகியோட எல்லா சக்கராவும் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போவா. அந்த போர்ட்டல் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து மோமோசுகி ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்றான். அதாவது இந்த டிவைன் ட்ரீ வந்துகிட்டு கிட்டத்தட்ட 9 டெயில் பீஸ்டா வந்து பிரிஞ்சு போச்சு. ஆனா அந்த 9 டெயில்டு பீஸ்ட வந்து இப்ப 2 பேர் மட்டும் தான் அதை ஜிஞ்சுரிக்கியா மாத்தி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அது 8 டெயில்ஸ் 9 டெயில்ஸ் அப்படின்னு சொல்லவும் இதுல யார் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா உரோசுகி சொல்லிட்டு இருப்பான். அவனுமே இந்த போர்ட்டலுக்குள்ள வந்திருப்பான். ஆனா அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இந்த மாதிரி வந்துகிட்டு அந்த ஜிஞ்சுரிக்கி அப்படிங்கிறவங்கள்ட்ட நிறையவே சக்கரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே மோமோசுகி ஒரு மாதிரி சிரிப்பான். அதாவது சக்கரா அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே ஒரு மாதிரி வந்து வில்லத்தனமா சிரிப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு நருட்டோ ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி நருட்டோ வந்து கிட்டத்தட்ட அந்த 2 பேர்த்த பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது சாஸ்கே வந்து சண்டை போட்டிருப்பான்ல அதை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல நம்ம வந்து தலைவனா தான் காட்டுவானுங்க. எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு இருப்பார்ல அவர் இப்ப வயசாகி உட்கார்ந்துருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம கில்லர் பி தான். அண்ட் கில்லர் பியை பாக்குறதுக்காகவே கின்சுகி அண்ட் மோமோசுகி வந்திருப்பான். எனக்கு மோமோசுகி சொல்றது என்னன்னா இவங்க கிட்ட நிறையவே சக்கரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம தலைவன் வந்துட்டு இவங்க 2 பேர் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி தெரியாமே வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பான். உடனே 8 டெயில்ஸ் தான் சொல்லும் டேய் இவன் பாக்குறதுக்கே டேஞ்சரஸா இருக்கான் சோ நீ வந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தா 8 டெயில்ஸ் சொல்லும். அண்ட் எடுத்தோடனே பார்த்தா வந்து கின்சுகி தான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஒரு 8 டெயில்ஸ் ஃபார்ம்லயே மாறிடுவாரு. அண்ட் மாறியுமே வந்துகிட்டு நம்ம கின்சுகி மொரட்டத்தனமா அட்டாக் பண்ணி ராடெல்லாம் விட்டு ஒரு 8 டெயில்ஸ்ல லாக் அடிச்சிரும். அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல. அது என்னதான் வந்து 8 டெயில்ஸ் மாட்டிக்கிட்டாலும் உள்ள இருக்க நம்ம தலைவன் வந்து பாட்டை நிறுத்த மாட்டான். அவன் பெருசாட்டு பாட்டு பாட்டே தான் இருக்கான். அதே சமயத்துல டெயில்டு பீஸ்ட் பாம்பு எடுத்து வந்து 8 டெயில்ஸ் வந்து அட்டாக் பண்ணுமா. அண்ட் கடைசியில பார்த்தா மோமோசுகி வந்து அதை அழகா வாங்கி அதை வந்து டபுள் மடங்காவே திருப்பி வந்து 8 டெயில்ஸ் கொடுத்து விடுறான். அண்ட் கடைசியில பார்த்தா அந்த அவ்வளவு பெரிய 8 டெயில்ஸ் வந்து மோமோசுகி அழகா கைக்குள்ள வந்து கொண்டு போட்டுறான். ஆனா அதே சமயம் உரோசுகி அங்கதான் இருப்பான். அண்ட் உரோசுகி சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து காகியா இருக்கால அவனாலதான் வந்துகிட்டு இந்த பூமிக்கே வந்து இவ்வளவு பெரிய சக்கரா கொடுத்திருக்காங்களாம். ஆக்சுவலா அந்த சக்கரா எல்லாமே இவங்களோட தான். பட் காகியா வந்து இந்த மாதிரி பண்ணனாலதான் அவங்களோட சக்கரா திரும்பி வராம இந்த பூமியிலே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மோமோசுகி உரோசுகி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் கடைசியில வந்து காகியா வந்துட்டு அவங்க பசங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லனா நான் பனிஷ் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல உரோசுகி சொல்லிட்டு இருப்பான். உங்ககிட்ட வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மோமோசுகி கேட்க இன்னொரு டெயில்டு பீஸ்ட் இருக்கான். அதாவது இன்னொரு ஜிஞ்சுரிக்கி இருக்கு நம்ம அதை போய் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நருட்டோ தான் சொல்லிட்டு இருப்பான் உரோசுகி. கட் பண்ணிட்டு சாண்டி வில்லேஜ் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து காரா கான்க்ரோ வந்துட்டு அந்த கேண்டிடேட்ஸ் அனுப்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கேண்டிடேட்ஸ்ல ஒருத்தன் தான் வந்து காரா வந்து தத்தெடுத்திருப்பான். ஆனா அவனுமே அங்க நின்னுட்டு இருப்பான். ஆனா அவன் தான் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அப்பா நான் கண்டிப்பா உங்க பேரை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா அங்க போயிட்டு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே காராவும் வந்துகிட்டு நீ அங்க போவ அங்க புது புது ரைவல்ஸா இருப்பாங்க நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தான் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காராவும் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காங்க்ரோவுமே கூட அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் டியூட்டி இருக்கான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்துல வந்து அவங்க எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இவன் வெளியே போலாம் அப்படின்னு பாப்பான். அந்த டைம்னு பார்த்து வந்து சுகாக்கு இவங்க கூட பேச வரும். ஆக்சுவலா வந்து இது ஒரு அதாவது ரொம்ப நாள் வந்து சுகாக்கு பேசவே வரல இப்பதான் வந்திருக்கு. அதாவது சுகாக்கும் 8 டெயில்ஸ் ஒரு கனெக்ஷன் வந்து போட்டு வச்சிருந்துச்சு. பட் இந்த கனெக்ஷன் இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சுகாக்கு சொல்லும். பட் இருந்தாலும் கூட 9 டெயில்ஸ் கூட இருக்க கனெக்ஷன் வந்து இன்னமும் இருக்கு. பட் எதுவும் எனக்கு தப்பா தெரியுது நீ பார்த்து சேஃப்டியாவே இரு அப்படிங்கிற மாதிரி தான் சுகாக்கு சொல்லும். அண்ட் உடனே காராவும் தேங்க்ஸ் சொல்லுவான். கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அந்த சுரிகேன் டெக்னிக்கே வந்து இன்னும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருப்பான். கிட்டத்தட்ட அவனால முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். பட் சாஸ்கே வந்து நீ கடைசி வரைக்கும் விடவே கூடாது நீ இதுல வந்து ட்ரைனிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நான் ட்ரைனிங் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ இருப்பான். அண்ட் அதே சமயத்துல அந்த டாக்டர் கொடுத்த கேஜெட்டையுமே பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா நாளைக்கு சுனின் எக்ஸாம் சோ நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் பொருட்டோ. அண்ட் அடுத்த நாள மாறுது. அதாவது சுனின் எக்ஸாமோட டேவும் வந்துருச்சு. அண்ட் பொருட்டோக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அதே சமயத்துல நீ கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட்டும் பண்ணிட்டு ஹினாட்டா அனுப்பிடுறா. வெளியே வந்தோடனே பார்த்தா சாரதான் மிட்சுக்கி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் பொருட்டோ கொஞ்சம் சோகமாவே இருப்பான். அதுக்கான காரணம் வந்து இந்த கேஜெட்டை வந்து கையில போட்டிருப்பான். அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் போயிட்டு இருப்பான். அவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் கடைசியில ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அண்ட் அதுல மெட்டல்லாம் வந்து ரொம்ப வந்து நர்வஸா இருப்பான். ஆனா அதே இடத்துல தான் காராவோட பையனுமே இருப்பான். அவன் வந்து பொருட்டோ ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னன்னு மனசுக்குள்ளே நினைச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி பொருட்டோவோட அவங்க அப்பா தானே வந்துட்டு இவங்க அப்பாவை மாத்தினது மனசும் மாத்தினது அதே சமயத்துல டிஃபீட்டும் பண்ணிருப்பாரு. ஆனா அதை நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப வந்துட்டு அவங்க டீம்மேட் கூட ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்குவான். ஆனா அதே சமயத்துல ஓப்பனிங் செரமனி ஸ்டார்ட் ஆகுது. ஹோஸ்ட் பண்றது யாருன்னு பார்த்தா ஷிக்குமாரு தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுனின் எக்ஸாம் நடந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 5 நேஷனுமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சுனின் எக்ஸாமா இருக்குது இது. சோ அதனால எல்லாருமே வந்து சூப்பர்வா பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல ஷோ ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் உங்களோட பிளேஸ் ஷோ ஆஃப் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஷிக்குமாரு பேசிட்டு இருப்பான். பட் யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது மோட்டிவேஷன் கொடுக்கலாம்னு வந்தா எல்லாரும் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கானுங்கிற மாதிரி தான் ஷிக்குமாரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அது மாதிரி வந்துட்டு மதியம் தான் வந்துட்டு இந்த சுனின் எக்ஸாம் நடக்க போகுது. சோ அது வரைக்கும் நீங்க வந்து ரெஸ்ட் எடுப்பீங்களோ இல்ல ட்ரைனிங் எடுப்பீங்களோ அது உங்களோட இஷ்டம். சோ இப்போ
எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுவான். அண்ட் பொருட்டோ எங்க போவான்னு பார்த்தா போய் பர்கர் ஷாப்ல உட்காந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த டைம் வந்து சாரதா கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி மதியம் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் பொருட்டோ வந்து மிட்சுகி எங்கன்னு கேட்க அண்ட் சடனா வந்துகிட்டு கிளவுட் வில்லேஜ்ல இருந்து சில ஆட்கள் வந்து நம்ம பொருட்டோ கிட்ட வம்பிழுத்துட்டு இருப்பானுங்க. டேய் இந்த மாதிரி நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, ஆனா நாங்க 3 பேர் இருக்கோம், எங்களுக்கு உட்கார இடம் இல்ல, அதனால நீங்க தள்ளிக்கோங்க, நாங்க தான் மெஜாரிட்டி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அண்ட் அதே மாதிரி பொருட்டோ வந்துகிட்டு இல்ல அப்படிலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். பட் நீ தானே வந்து ஒகாகியோட பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க. பொருட்டோக்கு கோவம் வந்துடும். அண்ட் சடனா அவனோட பின்னாடி வந்து கை வைப்பான். யாருன்னு பார்த்தா மிட்சுகி தான். தூரத்துல இருந்து வந்து இவங்க எல்லாம் பயமுறுத்தி விட்டுருவான். நான் தாண்டா இவங்கள்ட்ட கூட உட்கார கூட 3வது ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அண்ட் சடனா பொருட்டோக்கும் அந்த கிளவுட் காரனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அடிச்சுக்க போவானுங்க. அண்ட் சடனா எவனோ ஒருத்தன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். யாருன்னு பார்த்தா ஷின்கி தான் வந்து சாண்டை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பான். அண்ட் ஷின்கி யாருன்னு பார்த்தா காசேகாகியோட பையன். தேவையில்லாம சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஷின்கி சொல்ல சாரதா வந்துட்டு யாருப்பா இவன் உண்மையிலே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா ஷின்கி கிட்ட. அண்ட் பொருட்டோ வந்து இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அண்ட் சாரதா சொல்றா இந்த மாதிரி இவன் வந்து ஹிடன் சாண்ட்ல இருந்து வந்திருக்கான், இவன் காசேகாகியோட தத்தெடுத்த பையன், அண்ட் கிட்டத்தட்ட இவனுக்கு பயங்கரமான பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல மிட்சுகி உடனே பொருட்டோ இவன் ஒன்ன மாதிரி தான்டா, இவங்களோட அப்பாவும் காசேகாகி தான் அப்படின்னு சொல்ல பொருட்டோ வந்து ஓ காசேகாகியோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்குவான். ஆனா அதே சமயத்துல எல்லாருமே வந்துகிட்டு இப்ப அந்த சுனின் எக்ஸாம் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஆனா அதே இடத்துல தான் மிஸ்ஸுக்காக சோச்சரோ இருக்காரு. ஆனா எடுத்தோடனே வந்து பொருட்டோ தான் பாப்பாரு. என்ன பொருட்டோ எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆனா அதே சமயத்துல வந்துட்டு நான் காகுராவை கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சேன், பட் வந்து இப்போதைக்கு நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற காரணத்தினால ஊரை வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்கான், சோ அவனால இந்த இடத்துல வர முடியல அப்படின்னு சொல்லவும் பொருட்டோ சோகமாகறான். அவனுமே வந்துகிட்டு இந்த மாதிரி சுனின் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டான். பட் இருந்தாலும் அதுக்காக கடுமையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அடுத்த சக்சஸர் ஆகிறதுக்கு கடுமையான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மேட்டர் சொல்லவும் அண்ட் பொருட்டோவும் சந்தோஷப்படுறான். அதே சமயத்துல மிஸ்ஸுக்காக மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா சுச்சுக்காகே ரைக்காகே எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் வந்து ரைக்காக்கு கேட்கறது என்னன்னா இன்னும் ஏன் காரா வரல அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி தான் கான்க்ரோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சாய் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹவுஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு குயிஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதே சமயத்துல வென்யூ வந்து இங்கே இல்ல, அது இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அண்ட் இங்க இருக்கவங்கல யார் வந்து 10 கிலோமீட்டர் வந்து குறுக்க, அதாவது இந்த லிமிட்ல வந்து கிராஸ் பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து இந்த குயிஸ் காம்படிஷன் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் அண்ட் கடைசியில ஷின்கி வந்து அப்படியே இந்த வாட்சை வந்து ஸ்டாப் வாட்ச் வந்து க்ளோஸ்ல பாப்பான். அண்ட் பார்த்தோன்னே அவன் தெரிச்சடிச்சு ஓடுவான். அண்ட் என்னடா இவன் எவ்வளவு வேகமா ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ அண்ட் சாரதா பார்த்துட்டு அண்ட் சாரதாவை சரிங்க யூஸ் பண்ணி பாப்பா என்னதான் நடக்குது அப்படின்னு அந்த ஸ்டாப் வாட்சை வந்து ரன் ஆயிட்டு இருக்கதை வந்து பார்த்தோன்னே அண்ட் பொருட்டோ டீமும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 இப்படி கிளம்பிட்டே இருக்காங்க. அண்ட் சாய் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்பதான் வந்து சிக்கமார் சொல்லுவான், டே ஆக்சுவலா வந்து இந்த ஜெனரேஷன் வந்து முட்டாள்கள் கிடையாது, நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறங்கிற பேர்ல டைம் ஓட்டிடுவ, அது தெரிஞ்சோடனே அவனுங்களும் வந்து ஓடிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி என்னதான் பண்றானுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்து அவன் பறவை யூஸ் பண்ணி பார்க்கறான். அண்ட் உள்ள பார்த்தா டென்ட் தான் உள்ளதா இருக்கா. அவதான் வந்து எக்கச்சக்கமான டிராப்ஸ் வந்து செட் பண்ணி விட்டுருக்கா. ஆனா அதுல எல்லாருமே வந்து ஒழுக ஆரம்பிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட வந்துகிட்டு எல்லாருமே வந்து டிராப்ஸ்ல ஈஸியா மாட்டிக்கிறானுங்க. அடிச்சு பறக்க விடுறது, பேப்பர் வார்ம்ல செதறது, எல்லா வகையான அடிகளையும் வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா அந்த வகையில ஹிடன் ஸ்டோன்ல இருந்து வந்த 3 பேருங்க பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தானுங்க. ஈவாபே டீம் கூட அதை பார்த்து பயந்துட்டு தான் இருந்தானுங்க. கிட்டத்தட்ட மெட்டல்லாம் பயங்கரமா பயந்துட்டான். ஆனா அவனுங்க பார்த்தா புல் தடிக்கி பயில்வான் மாதிரி கீழே விழுந்து பேப்பர் பாம்ல கை வச்சு வெடிச்சு வந்து கருகி போறானுங்க. ஓ இந்த டிராம்ஸ்லாம் உனக்கு ஈஸியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்டன் வந்து சமனிங் ஜுட்ஸு போட அண்ட் பொருட்டோ கிட்டையும் அப்புறம் எல்லா டீம் கிட்டையும் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்துருது. அந்த ரோபோட்ஸ் எல்லாம் எல்லா டீமும் அடிச்சு நொறுக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நொறுக்கிட்டு தான் அண்ட் வந்து ரீச்சிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு 2 ஸ்பாட் மாதிரி இருக்குது. அண்ட் ஒன்னு வந்து எக்ஸ் மார்க் போட்டுருக்கு, இன்னொன்னு வந்து ஓ போட்டு இருக்குது. அதாவது அந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து எஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த சர்க்கிள்ல போய் நிக்கணும், இதே இது நோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஸ்ல போய் நிக்கணும். ஆனா அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க, இது சம்பந்தப்பட்டது வந்து ஒரு வால்யூம் 5 புக்ல இருந்து கேக்குறாங்க. அது என்ன புக் பேரு அப்படிங்கறதெல்லாம் வந்து டீடைல்ல சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது. ஆக்சுவலா அந்த சாரதா அந்த புக் படிச்சிருக்கா, பட் வால்யூம் 4 வரைக்கும் தான் படிச்சிருக்கா. வால்யூம் 5 அப்படிங்கறத படிச்சதும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவா. ஆனா அதே சமயத்துல சாரதா வந்து பொருட்டோவை பார்த்துட்டு உங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்லிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாரதா கேட்க, எங்க அப்பா நோ சொல்லிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பொருட்டோ சொல்ல, இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவா. ஆனா அதே சமயத்துல ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து யாரு கருப்பா மாறுறாங்களோ, அதாவது யாரோட பதில் தப்பா இருந்து கருப்பா மாறுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கேம் விட்டு வெளியே போவாங்க. அதே சமயத்துல சுனின் எக்ஸாம் விட்டு வெளியே போவாங்க. அண்ட் உடனே பொருட்டோ டீம் வந்து கரெக்டான ஆன்சர் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஷின்கியோட டீம் வந்துட்டு ராங் ஆன்சர் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆன்சர் என்னடா அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணா ரெண்டுமே காட்டுவானுங்க. அதே சமயத்துல வந்துகிட்டு 2 பக்கமும் ஓபன் ஆயிக்கும். அண்ட் உள்ள போயிட்டு இருக்க சாரதா அப்பதான் ரியலைஸ் பண்ணுவா, ஏன்னா 2 பக்கம் ஒழுந்துருச்சு. அப்ப சாய் சொன்னதை யோசிச்சு பாப்பா, இந்த மாதிரி நீங்க பிளாக் ஆக கூடாது, பிளாக் ஆனீங்கன்னா அவுட்னு சொல்லிருப்பார்ல, அதை யோசிச்சு பாப்பா சடனா. அண்ட் சடனா வந்து மிட்சுகி இருக்கான்ல, அவன் வந்து கையை வந்து விரிச்சு அப்படியே வந்து அவன் தொங்கிடுவான். அண்ட் வந்து பொருட்டோ கீழே விழுகிறான்ல, அதை பிடிக்கிறதுக்காக சாரதா வந்து கயிறுலாம் போட்டு பொருட்டோவை கேட்ச் பண்ணிடுவா. அண்ட் கடைசியில வந்து 3 பேருமே வந்துகிட்டு பிளாக்ல விழுகாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா இதே மாதிரி தான் ஒவ்வொரு டீமுமே வந்துகிட்டு அவங்கவுங்க ஜுட்ஸுவை போட்டு எப்படியே
வந்து அந்த பிளாக்குள்ள விழுகாம வந்து காப்பாத்திட்டாங்க. லீஃப் வில்லேஜ்ல வந்த எல்லா ஷினோபிஸுமே எப்படியே வந்து பிளாக் ஆகாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது எவனுமே அந்த பிளாக்குள்ள விழுகல. பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஃப்ரம் அதர் வில்லேஜ் வந்து உள்ள விழுந்துட்டானுங்க. ஆனா அதே சமயத்துல சாய் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி அதாவது பிளாக்குள்ள விழுந்தவங்க கருப்பா மாறினவங்க இந்த கேம் விட்டு வெளியே போயிருவாங்க, இந்த சுனின் எக்ஸாம் விட்டு வெளியே போயிருவாங்க. பட் கருப்பா மாறாதவங்க தான் இந்த பாஸ் பண்ணிருப்பாங்க. இது ஆக்சுவலா என்ன மாதிரி டெஸ்ட் அப்படின்னா, நீங்க ஒரு சடனான சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க, எப்படி உங்களவே காப்பாத்திக்கிறீங்க, எப்படி உங்க காம்ராட காப்பாத்துறீங்க, இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சாய் சொல்லுவான். அப்ப ஹிடன் கிளவுட்காரே, டேய் நீ மட்டும் அவங்க டீம்மேட்ஸ் இல்லனா இந்நேரத்துக்கு நீ கருப்பா மாதிரி வெளியே போயிருப்படா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹிடன் கிளவுட்காரன் வந்து பொருட்டோ பால் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அதே இடத்துல ஒருத்தனை காட்டுறாங்க, மொட்டை தலையா இருக்கான், லீஃப் வில்லேஜ் பேண்ட்லாம் போட்டிருக்கான். அவன் வந்துகிட்டு இன்னமும் அந்த கேட்ஜெட் அவன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோவை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஒரு மாதிரி சோகத்தோட வீட்டுக்கும் வரான். நருட்டோ வந்துட்டு பொருட்டோ பாஸ் ஆயிட்டான் அப்படின்ற விஷயத்தை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். பட் என்னதான் வீட்டுக்கும் போக முடியல அவனால. அண்ட் வீட்டுக்கு போகாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெயில் போட்டு விடுறான். அண்ட் அந்த மெயில வந்து நம்ம பொருட்டோ வந்து பாக்குறான். அண்ட் பார்த்துட்டு என்னடா இது, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட வந்து குவாலிஃபை பண்ணிருக்கோம், இவர் என்னன்னா நேர்ல வராம அட்லீஸ்ட் ஒரு ஷேடோ க்ளோனை கூட அனுப்பிடாம இந்த மாதிரி மெயில் போட்டிருக்காரு, இது டெலீட் பண்ணலாமா சேவ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சேவ் கொடுத்துறான். ரைட், கண்டிப்பா நம்ம வந்து அடுத்த ரவுண்ட்ல வந்து அவர் முன்னாடி கெத்த காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்றதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த 2 எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.